மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 16ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் உள்ளடக்கம். இன்னைக்கு என்னென்னலாம் முக்கியமான செய்திகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தி மாதிரி பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாருங்க, மார்ச் 16 ரொம்ப ஒரு முக்கியமான தினம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோட பின்னணி என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத லைட்டாக பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்தியாவில் ஃபாஸ்ட்ராக் முறை, டோல்கேட்டில் யூஸ் பண்ணுற ஃபாஸ்ட்ராக் முறை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. எப்போ இந்தியாவில் முதல் முறையாக ஃபாஸ்ட்ராக் அறிமுகப்படுத்தினாங்க அந்த செய்தி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செய்தியில் இடம்பெற்ற முக்கியமான சட்டங்கள், இந்தியன் பாலிட்டில இருந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஏரியாவில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செய்தியில் இடம்பெற்ற முக்கியமான சட்டங்கள் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்திய கிரிக்கெட் வாரியம் இருக்குல்ல, பிசிசி, அதனுடைய அந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாருக்கு என்ன விருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, சென்னை மியூசிக் அகாடமியில் 2026ஆம் ஆண்டிற்கான அந்த விருதுகள் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலை பார்த்துட்டு, உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் யாரு அந்த பட்டியலை நம்ம பார்க்க போகிறோம். இறுதியாக சூப்பர் 6 கேள்விகளும் இருக்குது, மறந்துடாதீங்க. சரியாமா? சரி, இனிமேல் விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 16 முக்கிய தினங்கள். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, தேசிய தடுப்பூசி தினம். சரியா? மார்ச் 16 1995ஆம் ஆண்டில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. இந்தியாவில் முதல் முறையாக போலியோ வாய்வழி தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது. சரியா? அந்த பல்ஸ் போலியோ அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் சரிங்களா, அந்த போலியோ மருந்தானது வாய்வழி தடுப்பு மருந்தாக, சொட்டு மருந்தாக வழங்கப்பட்ட முதல் நாள் மார்ச் 16 1995. அதனால தான் அந்த மார்ச் 16ஆம் தேதி இந்தியாவில் தேசிய தடுப்பூசி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த மார்ச் 16ஆம் தேதி சூப்பராக இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பித்ததுனால, மார்ச் 17 2014 அன்று உலக சுகாதார அமைப்பு இந்தியாவை பார்த்தீங்கன்னா போலியோ பாதிப்பு புதிதாக இல்லாத நாடு அப்படிங்கிற சான்றிதழை வழங்கியிருக்கிறாங்க. சரி, போலியோ ஃப்ரீ நேஷன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை 2014 உலக சுகாதார அமைப்பு கொடுத்திருந்தாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. சரியா? அதே மாதிரி இந்த மார்ச் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முப்படைகளின் முதல் தலைமை அதிகாரியான பிபின் ராவத் அவர்களின் பிறந்த நாள். தற்போது முப்படைகளின் தலைமை அதிகாரியாக இருப்பவர் அனில் சௌஹான் அவர்கள், மறந்துடாதீங்க. சரியாமா? பிபின் ராவத் அவர்கள் 2021 டிசம்பர் 8 நீலகிரியில் நடைபெற்ற ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல உயிரிழந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்தபடியாக 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு. சரியா? தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதியின் எண்ணிக்கை 234, கேரளாவில் 140, புதுச்சேரியில் 30, அஸ்ஸாமில் 126. அதிகபட்ச தொகுதிகளை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். இந்த 5 மாநிலங்களில். சரியா? அடுத்து இதில் ஒரு போனஸ் கேட்கலாமா? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலம் எது, எத்தனை தொகுதிகள்? அதே மாதிரி குறைந்தபட்ச சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலம் எது, எத்தனை தொகுதிகள்? ரெண்டுமே கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். போனஸ் கேள்வியா? சரி, தமிழ்நாட்டில் இனிமேல் நடைபெறவுள்ள தேர்தல் 17வது சட்டமன்ற தேர்தல். சரியா? ஏப்ரல் 23ஆம் தேதியில் எலெக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி முதல் தொடங்கி கடைசி நாள், அதற்கு அதாவது வேட்புமனு தாக்கல் செய்த கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. அந்த வேட்புமனுக்கள் தொடர்பான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதியில் மேற்கொள்ளப்படும். வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி. இந்த ஏப்ரல் 9ஆம் தேதியில் தான் அந்த SIR, சரி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொன்னாங்கல்ல, இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொண்ட பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் இருக்கிறவங்க தான் வர்ற எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும். சரிங்களா? ஓகேவா? இது தொடர்பான எல்லா தகவலையும் தெரிந்து கொள்வதற்கு சரியா, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஒருங்கிணைந்த மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதோட பேரு நிறைய வாட்டி பார்த்துறோம், ECI நெட்வொர்க், எலெக்ஷன் கமிஷன் இன்டகிரேட்டட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் ஞானேஷ்வர் குமார் அவர்கள். சரியா? ஞானேஷ்குமார் அவர்கள் 26வது தலைமை தேர்தல் ஆணையர். இவர் தான் இந்த மொத்த டீட்டெயிலையும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, அந்த வாக்கெடுப்பு நடைபெறும் நாள் சரியா, அந்த 5 மாநிலங்களுக்கும் மே 4ஆம் தேதி, மறந்துடாதீங்க. சரியா? 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யாரு அடுத்த புதிய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்த செய்திக்கு போலாமா? ஃபாஸ்ட்ராக். சரியா? ஃபாஸ்ட்ராக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்தியாவில் டோல்கேட்டில் அந்த கார்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது வசூல் பண்ணுற அந்த முறைக்கு பேர் தான் ஃபாஸ்ட்ராக்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாஸ்ட்ராக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், சரியா, NHAIன்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, 1995 உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு சரியா 2026-27 நிதியாண்டிற்கான அந்த ஃபாஸ்ட்ராக் வருடாந்திர பாஸ் கட்டணத்தை 3000 ரூபாய் யாருக்கான இருந்தது. சரி, 3000 இருந்தது, அதை எக்ஸ்ட்ரா ஒரு 75 ரூபாய் 3075 உயர்த்திருக்கிறாங்க. இந்த கட்டண உயர்வானது ஏப்ரல் 1 2026 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்தியாவில் ஃபாஸ்ட்ராக் முறை கட்டாயம் அப்படின்னு சொன்னது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நடைமுறைக்கு வந்தது பிப்ரவரி 16, டேட்டு தப்பா இருக்குமா? பிப்ரவரி 16 2021. சரியா? பிப்ரவரி 16 2021 முதல் ஃபாஸ்ட்ராக் கட்டாயம். அதாவது காசா கொடுத்தா நீங்கள் 200 ரூபாய் கொடுக்கணும். ஃபாஸ்ட்ராக கொடுத்துருந்தா, ஃபாஸ்ட்ராக்ல நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பே பண்ணுறதா இருந்தால் அதில் பாதி 100 ரூபாய் கொடுத்தா போதும். சரிங்களா? மொத்தத்தில் இந்த சில்லற பிரச்சனை,
ரொம்ப நேரம் காத்திருக்கிற பிரச்சனையை தவிர்ப்பதற்கு தான் ஃபாஸ்டாக் அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு தெரிவிச்சுக்கிறாங்க. சரியா? இந்த ஃபாஸ்டாக் ஆண்டு கட்டண முறை 2020 ஆண்டு கட்டண முறை. சரி, ஆண்டு கட்டண முறை ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக போகும்போது வரும்போதெல்லாம் அமௌண்ட் கொடுக்காம 1 இயருக்கான பிளான் வந்துட்டு எப்போ தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 2025 தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ தான் சொல்லியிருந்தாங்க 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் எக்ஸ்ட்ரா 75 ரூபாய் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த ஃபாஸ்டாக் முறையில் நம்மளோட அமௌண்ட் வந்து எப்படி எந்த முறையை பயன்படுத்தி அமௌண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா RFID முறை. இது யாருக்குன்னு எக்ஸாம்பிள் கேட்டது. சரிங்களா? ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். என்ன பேர்? ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் RFID முறையில் தான் அமௌண்ட் வந்து நம்மகிட்ட இருந்து அட்டை போடுவாங்க. சரி, கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அதற்கான ஒரு விதிகள் இருக்கு பாருங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டணம் விலை நிர்ணயம் மற்றும் வசூல் விதிகள் 2008 படி தான் இந்த கட்டண விதிகள்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? முக்கியமான செய்தி, ஃபாஸ்டாக் எப்போ அறிமுகம், எப்போது கட்டாயம், அதற்கான முறைக்கு என்ன பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. யார் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது தவிர பாருங்க, இந்த ஃபாஸ்டாக் மூலமாக சரியா நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மார்க் யாத்ரா செயலி நோட் பண்ணிக்கோங்க. ராஜ்மார்க் யாத்ரா செயலி அல்லது NHAI வலைதளம் வாயிலாக கட்டணங்களை செலுத்த முடியும். இந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக அடுத்த செய்தி, செய்தியில் இடம்பெற்ற முக்கியமான சட்டங்கள். சரியா? முத்தலாக் தடை சட்டம் ஆகஸ்ட் 1 2019 3 முறை தலாக்னு சொல்லி அந்த விவாகரத்து கொடுப்பாங்கல்ல, அதை வந்து இனி செல்லாது அப்படின்னு சொன்னது ஆகஸ்ட் 1 2019. இந்திய வாரிசு உரிமை சட்டம் ரெகுலராக நியூஸில் வந்துட்டே இருக்குமா. இந்திய வாரிசு உரிமை சட்டம் 1925, இந்து திருமண சட்டம் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955, இந்து வாரிசு சட்டம் 1956, இந்திய அரசியலமைப்பு விதி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட். சரி, பொது சிவில் சட்டம் பற்றி கூறுகிறது. அதே மாதிரி இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை செயல்படுத்திய முதல் மாநில அரசு உத்தரகாண்ட். சரியா? மறக்கக்கூடாது. சூப்பரான செய்தி, அருமையான செய்தி, விட்டுறாதீங்க. அது மாதிரி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தமிழ்நாட்டில். ஓகேவா? சட்டம் 1989. சிம்பிளான விஷயமா தெரியுது, ஆனால் இது அவ்வளவு முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க மக்களே. சரியா? அடுத்தபடியாக BCCI நமன் விருதுகள். சரி, BCCI போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அவங்க வந்து நமன் விருதுகள் சிறந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு 2026 ஆண்டிற்காக அந்த விருது வழங்கியிருக்கிறாங்க. இதில் சிறந்த வீரருக்கான பாலி உம்ரிகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுமாதிரி சிறந்த வீராங்கனை கிரிக்கெட் வீராங்கனைக்கான விருது இந்திய விமென்ஸ் கிரிக்கெட் டீமோட வைஸ் கேப்டன் சரியா ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி கர்னல் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது சரியா ஒரு 2-3 பேருக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் BCCI முன்னாள் பிரசிடென்ட் ரோஜர் பென்னி, இந்தியன் டீமோட சரியா ஒரு வால் என்று அழைக்கப்பட்டவரும் முன்னாள் தலைமை பயிற்சியாளருமான ராகுல் டிராவிட் அவர்கள். அடுத்து மகளிர் அணியின் முன்னாள் கேப்டன் உலக சாதனை நிறைய படைச்ச மிதாலி ராஜ் அவர்களுக்கு CK நாயுடு வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சிறந்த உள்நாட்டு போட்டிகளில் சரியா சூப்பராக விளையாடுனதுனால சிறந்த அணிக்கான விருதை வென்றது மும்பை அணி. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, சமீபத்தில் ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? இதுக்கான போனஸ் கேள்வியா? இதை வந்து கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தபடியாக மியூசிக் அகாடமியின் விருதுகள். இதுலேருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி பாருங்க. சென்னை மியூசிக் அகாடமி அதனுடைய 100வது ஆண்டு விருதுகளை அறிவிச்சுக்கிறாங்க. இதில் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீணை இசைக்கலைஞர் டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கீத கலாநிதி விருது ஜெயந்தி குமரேஷ். அடுத்து சங்கீத கலா ஆச்சாரியா விருது சரியா கர்நாடக இசை பாடகி சுகந்தா காளமேகம் மற்றும் மிருதங்க வித்வான் திருச்சூர் நரேந்திரன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுமாதிரி TTK விருது 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நாதஸ்வர கலைஞர் இஞ்சிக்குடி சுப்பிரமணியம். இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டினா அது உங்கள் பேரை தனியாக கொடுத்து எந்த துறையில் அல்லது எந்த இசைக்கருவியை மீட்டுறதுல ரொம்ப ஃபேமஸ் அப்படி கூட கேட்கலாம். சரியா? ஓகே, நாதஸ்வர இசைக்கலைஞர் ஓகேவா இஞ்சிக்குடி சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்து வயலின் கலைஞர் TKV ராமானுச்சார்லு அவர்கள். அடுத்து சிறந்த இசை அறிஞர் விருது அமெரிக்க நாட்டை சேர்ந்த டாக்டர் B பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து உலக பில்லியனர் பட்டியல். வேர்ல்டு லெவலில் யார் அதிகப்படியான அந்த பணக்காரர்கள் இருக்கிறாங்க, யார் வந்து டாப்பில் இருக்கிறாங்க, எல்லா லிஸ்ட்டையும் வெளியிட்டது யாருன்னு சொல்லி பாருங்க. ஃபோர்ஸ் பத்திரிகை. சரி, அமெரிக்காவின் அந்த ஃபோர்ஸ் பத்திரிகையானது பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய பணக்காரர் உலகின் மிகப்பெரிய பில்லியனர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். சரியா? எலான் மஸ்க் தான். ஓகேவா? அந்த டெஸ்லா அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு தலைவராக இருப்பவர் எலான் மஸ்க். அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ரூபாய் 77.64 லட்சம் கோடி. எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க. சரியா? இவர் தான் உலகின் மிகப்பெரிய பணக்காரர். 2ஆம் இடத்துல கூகுளோட லாரி பேஜ், 3ஆம் இடத்துல அதே கூகுளோட செர்ஜி பிரின், 4ஆம் இடத்துல அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் ஃபெசோஸ், 5ஆம் இடத்துல
ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க் ஜுகர்பர்க். இவங்க தான் டாப்ல இருக்க உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள். சரியா? அதே மாதிரி அதிக எண்ணிக்கையில் பில்லியனர்களை கொண்ட மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் தொடர்ந்து இருப்பது அமெரிக்கா. சரியா? 989 பில்லியனர்கள் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல சீனா, 3ஆம் இடத்துல நம்முடைய இந்தியா இருக்குது. 229 பேர் கோடீஸ்வரர்கள், அதாவது பில்லியனரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் அப்படிங்கிற பட்டியலில் டாப்ல தொடர்ந்து வழக்கம் போல டாப்ல இருப்பது யார் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. சரியா? முகேஷ் அம்பானி உலக அளவில் 21வது இடத்துல இருக்கிறாங்க. இந்திய அளவில் டாப்ல இருக்கிறாங்க. முகேஷ் அம்பானியை தொடர்ந்து 2ஆம் இடத்துல கௌதம் அதானி, 4ஆம் இடத்துல சாவித்ரி ஜிண்டால் அவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதாமா உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியல், மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக இந்திய தெரிந்திருக்கான சூப்பர் செஸ் கேள்விகள். முதல் சூப்பர் செஸ் கேள்வி, இந்தியாவில் தேசிய தடுப்பூசி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? 2வது சூப்பர் செஸ் கேள்வி, போலியோ பாதிப்பில்லாத நாடு என்ற சான்றிதழ் இந்தியாவிற்கு உலக சுகாதார அமைப்பினால் எப்போது வழங்கப்பட்டது? 3வது சூப்பர் செஸ் கேள்வி, ஃபாஸ்டாக் எப்போது முதல் இந்தியாவில் கட்டாயமாக்கப்பட்டது? 4வது சூப்பர் செஸ் கேள்வி, RFID என்பதன் விரிவாக்கம் என்ன? 5வது சூப்பர் செஸ் கேள்வி, முத்தலாக் தடை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 6வது சூப்பர் செஸ் கேள்வி, சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? சூப்பராக பதில் சொல்லுங்க. போனஸ்களுக்கும் சேர்த்து தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.